உறவுகளே, இன்றைய பட்டறைத்திடலில் நாம் காணவிருப்பது மலைக்கோயில் தாழக்கோயில் என்ற 2 திருக்கோவில்கள் அமையப்பெற்ற தலம், சங்கு பிறக்கும் சிறப்புடைய தலம், பச்சை தீர்த்தம் என அழைக்கப்படும் தலம், மார்க்கண்டேயர், சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், சேரமான் பெருமாள் நாயனார், சேக்கிழார் முதலியோரால் பாடப்பெற்ற தலம், மறைமலையடிகள் மற்றும் தமிழ் தாத்தா உவேசா என்ற 2 தமிழ் பெருமக்கள் தொடர்புடைய தலம் என்ற சிறப்புகளை உள்ளடக்கிய திருக்கழுகுன்றம் திருக்கோவிலின் சிறப்புகளைத்தான் காணவிருக்கிறோம். திருக்கழுகுன்றம் திருக்கோயில் தல வரலாற்றை அறிவோமா? இறைவர் திருப்பெயர் வேதகிரீஸ்வரர், மலைமேல் இருப்பவர். பக்தவச்சலேஸ்வரர், தாழக்கோவிலில் இருப்பவர். இறைவியார் திருப்பெயர் சொக்கநாயகி, மலைமேல் இருப்பவர். திருப்புர சுந்தரி, தாழக்கோயிலில் இருப்பவர். தலமரம் வாழை. தீர்த்தம் சங்கு தீர்த்தம், பச்சை தீர்த்தம், மலையை சுற்றி அமைந்த 12 தீர்த்தங்கள். வழிபட்டோர் மார்க்கண்டேயர், சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், சேரமான் பெருமாள் நாயனார், சேக்கிழார் முதலியானோர். இத்தலம் வேதமே மலையாய் இருத்தலன் வேதகிரி என பெயர் பெற்றது. வேதாச்சலம், கதலிவனம், கழுக்குன்றம் என்பன இத்தலத்திற்குரிய வேறு பெயர்களாக கூறுகிறார்கள். ரிக், யஜுர், சாமம், அதர்வனம் என்ற 4 வேதங்களும் 4 பெரிய பாறைகளாக இருப்பதாகவும் அவற்றுள் அதர்வன வேத பாறையின் உச்சியில் சிவபெருமான் கோயில் கொண்டுள்ளார் என்றும் தலபுராணம் கூறுகிறது. கழுகுகள் பூசித்து பெயர் பெற்ற காரணத்தால் கழுக்குன்றம் என்ற பெயரும் ஏற்பட்டதாம். கழுகுகள் ராமேஸ்வரத்தில் ஸ்நானம் செய்து கழுக்குன்றத்தில் ஆகாரம் உண்டு காசியில் அடைக்கலம் ஆவதாக ஐதீகம். 500 அடி உயரமுள்ள இம்மலையில் நாள்தோறும் உச்சி பொழுதில் கழுகுகள் வந்து உணவு பெற்று செல்வதால் இதற்கு பச்சை தீர்த்தம் என்றும் கூறுகிறார்கள். இத்தலம் இந்திரனால் பூசை செய்யப்பட்டதாம். ஆண்டுக்கு ஒருமுறை இன்றும் மலைக்கோயில் கருவறை கோபுரத்தின் துவாரம் வழியாக இடி சிவலிங்கத்தை சுற்றி பாய்கிறது என்று கூறுகிறார்கள். சங்கு தீர்த்தம் என்கின்றோமே, இந்த திருக்கோவில் திருக்குளத்தில் சங்கு தோன்ற காரணம் என்ன தெரியுமா? என்றும் 16 என்று இறைவனிடம் வரம் பெற்ற மார்க்கண்டேயர் இறைவனை வழிபட பாத்திரமின்றி தவித்த இறைவன் சங்கை உற்பத்தி செய்து தந்ததாகவும் அது முதற்கொண்டு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அவரது நினைவாக இக்குளத்தில் சங்கு பிறப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மலைக்கோயில் மூலவர் வாழைப்பூ பூக்குருத்து போன்று சுயம்புலிங்க மூர்த்தியால் வேதகிரீஸ்வரராய் காட்சியளிக்கிறார். மலை மீது ஏறி செல்ல நன்கு அமைக்கப்பட்ட மலைப்பாதை அமைந்திருக்கிறது. மலைக்கு செல்லும் ஒரு பாதையில் பல்லவன் மகேந்திரவர்மன் காலத்திய குடைவரை கோயில் ஒன்றும் அமைந்திருக்கிறது. கோவிலுக்குள்ளே சிவபெருமான் அமைந்திருக்கிறார். பௌர்ணமி கிருவலம் இத்தலத்தின் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது. இங்குள்ள சங்கு தீர்த்தத்தில் விடியற்காலையில் நீராடி இம்மலையை வலம் வரின் உடற்பிணை நீங்கும் என்பது ஐதீகம். கல் மண்டபத்தின் மீது செங்கல்லால் அமைக்கப்பட்ட மிக பழமையான கோவில். கோவிலுக்கு வெளியே 5 தேர்கள் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. தாழக்கோவிலில் பைரவர் வாகனமின்றி வீற்றிருக்கிறார். கருவறை கஜபிரஷ்ட அமைப்புடையது. சன்னதிக்கு எதிரே புகழ்பெற்ற சங்கு தீர்த்தத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்கு பிறக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வலம் வரும்போது நந்தி தீர்த்தத்தை அடுத்த அலுவலக சுவரில் அழகான அஷ்டபுஜ துர்க்கையின் சிற்பமும் அமைந்திருக்கிறது. ஆத்மநாதர் சன்னதியில் பீடம் மட்டுமே உள்ளது, பானம் இல்லை. எதிரில் மாணிக்கவாசருக்கான அழகிய தனி சன்னதியும் அமைந்திருக்கிறது. அருணகிரிநாதருக்கு முருகன் குருவாய் காட்சியளித்ததைப் போல மணிவாசகருக்கும் இறைவன் இத்திருக்கோவிலில் குருவடிவாய் காட்சியளித்தாராம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தலம் இது என்பதால் மணிவாசகருக்காக ஒரு அழகிய சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்பெருமான் வாக்கிலும் திருவாசகத்திலும் இத்தலம் இடம்பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரையை போன்றே திருக்கழுகுன்றத்திலும் ஸ்ரீ திருபுர சுந்தரி அம்மனுக்கே முக்கியத்துவம் அதிகம். சுமார் 6 அடி உயரத்தில் அம்மன் பத்ர பீடத்தில் பத்ம பீடத்தில் நின்ற நிலையில் 4 கரங்களுடன் காட்சியளிக்கிறார். தலையில் கிரீடமும் மார்பில் ஸ்ரீ சக்கரமும் அணிந்திருக்கிறார். அஷ்டகந்த மூலிகையால் உருவாக்கப்பட்டவர் அம்மன் என்பதால் வருடத்திற்கு 3 முறை மட்டுமே முழு அபிஷேகம். மற்ற நாட்களில் பாதத்திற்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தலம் சிறந்த பரிகார தலமாக விளங்குகிறது. அம்மனின் வெளியே இருக்கக்கூடிய மேல் விதானத்தில் கன்னிராசிக்குரிய பரிகார சக்கரத்தை காணலாம். 8 தொகை நூல்களின் மூலகர்த்தா, காரணகர்த்தா தமிழ்த்தாத்தா உவேசா. இவர் இல்லையெனில் 8 தொகை நூல்கள் ஏட்டுத்தொகை நூல்களாகவே ஆகியிருக்கும். அப்படிப்பட்ட தமிழ்த்தாத்தா உவேசா இங்குள்ள திருவாடுதுறை ஆதீன மடத்திற்கு அவ்வப்போது வந்து தங்குவாராம். 1942 முதல் தம் வாழ்நாள் இறுதி உணர்ந்து இங்கு வந்து தங்கி இந்த இறைவனை வழிபட்டுத்தான் தன் இறுதி மூச்சை அடக்கினார் என்கிறது வரலாறு.
மேலும் மறைமலை அடிகளார் எனும் சாமி வேதாச்சலம் அவர்களை அவருடைய பெற்றோர் இங்குள்ள சங்கு தீர்த்தத்தில் நீராடித்தான் மலைவலம் வந்துதான் பெற்றெடுத்தார்கள் என்றும், ஆகவே மறைமலை அடிகளாருக்கும் இத்தலத்தின் மீது மிகவும் ஈடுபாடு அதிகம் என்றும் கூறுகிறது வரலாறு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பழமை வாய்ந்த தமிழ் சார்ந்த அழகிய திருக்கோவிலை தரிசித்ததில் மகிழ்ச்சி தானே உறவுகளே. மீண்டும் இது போன்ற நல்லதொரு தேடலில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மொழிப்பட்டறை முனைவர் இளவரசி. வாய்ப்புக்கு நன்றி.